சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. கண்டிப்பா இந்த மாதிரி ஜெனரல் ஸ்டடீஸுக்கு வேர் டு ஸ்டடியும் நோட்ஸும் பார்த்துக்க மாட்டீங்க. அப்படி என்ன பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு கேட்டா, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிலபஸ் கொடுத்துட்டேங்க. சிலபஸை டீகோட் பண்ணி என்னென்ன தலைப்புகள் படிக்கணும் அப்படின்ற ஒரு லிஸ்ட்டும் நீட்டாக கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இந்த தலைப்புகள் எல்லாம் 6th-லேருந்து 12th வரைக்கும் என்னென்ன புக்கில் இருக்குது அப்படின்ற நான் வந்து அந்த லெசனோட தலைப்பும் சேர்த்தே கொடுத்துட்டேன். இந்த இந்த யூனிட்ல இத்தனாவது லெசன்ல இருக்குது அப்படின்ற வேர் டு ஸ்டடி நீட்டாக அழகாக கொடுத்துருக்கேன். இது மட்டும் இல்லைங்க, மோஸ்ட்லி இது மட்டும் கிடைக்கும் உங்களுக்கு. ஆனால் நான் அடுத்தபடியாக என்ன பண்ணியிருக்கேன்னா உங்களுக்கான நோட்ஸும் ரெடி பண்ணியிருக்கேன். நோட்ஸ் எப்படி ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டால், ஒரு உதாரணத்துக்கு இப்போது அரசியலமைப்பின் முகவுரைன்னு வச்சுங்களேன். முகவுரை வந்து ஒரு நம்ம ஸ்கூல் புக்கில் 3 இடத்துல இருக்குது அப்படின்னு வச்சுங்க. 3 இடத்துலையும் நான் லெசன் லிஸ்ட்டு மேலே கொடுத்துட்டேன். ஆனால் அந்த லெசனில் பர்டிகுலராக ஒரு லெசன் எடுத்து எந்த பேஜ்லேருந்து எந்த பேஜ் வரைக்கும் முகவுரை இருக்கோ அதை மட்டும் கட் பண்ணி உங்களுக்கு பிடிஎஃபாக கொடுத்துருக்கேன். வளவலெல்லாம் படிக்க தேவையில்லை. ஸோ முகவுரையா 3 பிடிஎஃப் எடுங்க, புக்கில் இவ்வளோ தான் இருக்குது, இதை படிச்சுங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்த்துங்க, முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி இப்போ இந்திய அரசியலமைப்பின் முக்கிய கூறுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அதில் ஒரு 3 புக்கில் இருக்குது. 3 புக்லையும் பர்டிகுலராக இந்த தலைப்பு எங்கேருந்து எது வரைக்கும் இருக்குது அதை மட்டும் கட் பண்ணி கொடுத்துருக்கேன். இதே மாதிரி ஒவ்வொரு தலைப்பும் நான் என்ன பண்ணிட்டேன், அழகாக உங்களுக்கு பிரித்து பிரித்து கொடுத்துருக்கேன். மொத்தம் 20 தலைப்புகளாக பிரிச்சிருக்கேன். சரியா? 20 தலைப்புலையும் ஒவ்வொரு தலைப்புலையும் பாருங்கள், ஒரு புக்கில் 4 இடத்துல இருக்கும், இல்லை 4 புக்கில் இருக்கும், சிலது வந்து ஒரே புக்கில் இருக்கும். ஸோ எங்கெங்கே இருக்குதோ அழகாக பிரித்து கொடுத்துருக்கேன். சொல்கிறது புரியுதுங்களா? நீங்கள் பாருங்கள், உங்களுக்கே புரியும். ஸோ இது எல்லாத்தையும் ஒரே பேஜில், நம்ம வெப்சைட்டில் ஒரே பேஜில் வச்சுருக்கேன். என்னென்ன எப்படி எப்படி பார்க்கணும் அப்படின்ற ஓவர் வியூ தான் சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸுக்கும் முதல்ல இந்திய ஆட்சியல் 15 கேள்வி கேட்குறாங்க இல்லையா, அதை வந்து நம்ம கிளாஸாக எடுக்க போகிறோம். இப்போ நான் தலைப்பு பிரித்து கொடுத்துருக்கேன் இல்லையா, இந்த தலைப்பு எல்லாத்தையுமே ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு கிளாஸ் அப்படின்ற மாதிரி பிரித்து கொடுக்க போகிறோம். நம்ம எல்டி மேடம் தான் இதையே நடத்த போகிறாங்க. அதை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். சரிங்களா? ஸோ ரொம்ப முக்கியமான வீடியோ அப்படின்றதால ஃபுல் வீடியோ பாருங்கள். முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப்புக்கு 2 லிங்க் கொடுத்துருப்பேன். ஏதாவது ஒரு குரூப்பில் ஜாயின் ஆகிடுங்க. நம்மளுடைய டெஸ்ட் நோட்ஸ் எல்லாம் அதில் தான் ஷேர் பண்ணிட்டு வரோம். அப்படியே அந்த டெலிகிராம் குரூப்புக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும், இது மாதிரி இருக்கும். அதாவது இந்திய ஆட்சியல் அப்படின்னு எழுதி வச்சிருப்பேன். இந்திய ஆட்சியல் அப்படின்னு இருக்கும். அங்கே ஒரு லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணால் நம்ம வெப்சைட் போகும். இப்போ டிஸ்பிளே தெரியுது, இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. ஸோ இதில் முதல் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குரூப் 4க்கான யூனிட் 4ல் இந்திய ஆட்சியல்னு கொடுத்துருப்பாங்க. 15 கேள்வி கேட்க போகிறாங்க. ஸோ அதற்கான சிலபஸ் கொடுத்தாச்சு. இந்த சிலபஸ் கொடுத்துட்டு இந்த சிலபஸ் வந்து அப்படியே பார்க்கறத விட இதை நம்ம என்னென்ன தலைப்புகள் இருக்குது இந்த சிலபஸ்க்குள்ள அப்படின்றத டீகோட் பண்ணியிருக்கோம். அதாவது ஃபர்ஸ்ட் வந்து இந்திய அரசியலமைப்பு, நெக்ஸ்ட்டு அரசியலமைப்பின் முகவுரை, அதுக்கப்புறம் இந்திய அரசியலமைப்பின் முக்கிய கூறுகள், ஒன்றியம், மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசங்கள், குடியுரிமை, அடிப்படை உரிமை, அடிப்படை கடமை, அரசு நெறிமுறை கோட்பாடு. இந்த தலைப்பு மட்டும் கிட்டத்தட்ட 3லேருந்து 4 கொஸ்டின் கேட்பாங்க. இந்த 8 தலைப்புகள் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா கன்ஃபார்மாக 3லேருந்து 4 கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒன்றிய நிர்வாகம், ஒன்றிய நாடாளுமன்றம், மாநில நிர்வாகம், மாநில சட்டமன்றம், உள்ளாட்சி அமைப்பு, பஞ்சாயத்து ராஜ்யம், கண்டிப்பாக 2 கொஸ்டின்ங்க மினிமம். நான் சொல்கிறதெல்லாம் மினிமம் சொல்கிறேன், 2 கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம தலைப்புகளை பிரித்து பிரித்து படிச்சிட்டோம்னா, ஏன்னா 15 கேள்வி கேட்குறாங்கன்னா மொத்தம் 15 கேள்வியும் ஒரு 2 நாள் 10 நாளில் படிச்சிட முடியாது. செலக்டிவாக படிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அதை நம்ம கிளாஸில் சொல்ல போகிறோம். அதை பற்றி நம்ம பின்னாடி பார்த்துக்கலாம். இருந்தாலும் நான் உங்களுக்கு பிரித்து கொடுத்துருக்கேன். மொத்தம் நடப்பு நிகழ்வோடு சேர்த்து 24 தலைப்புகளாக பிரித்து கொடுத்துருக்கேன். சரி, பிரிச்சுட்டோம். இது எங்கே படிக்கணும்? கரெக்டாக ஃபஸ்ட்டு புக்கில் படிக்கணும். ஏன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 15 கேள்வின்னா குறைந்தபட்சம் 12 கேள்வி புக்லேயே இருக்கும், இல்லை 10லேருந்து 12 கேள்வி புக்கில் இருக்கும். இந்த 3 கேள்வி தான் இல்லை 4 கேள்வி தான் ஒன்று அவுட் சோர்ஸோ இல்லை கரண்ட் அஃபேரோ போகும். ஓகேவா? ஸோ அப்போது 3ல் 2 பங்கு புக்கில் கேட்பாங்க, 1 பங்கு தான் கரண்ட் அஃபேர் அல்லது அவுட் சோர்ஸ் போகணும்.
இப்படி தான் இருக்கும். அப்போ நம்ம முதல் 2 பங்கு படிக்கணும். கரெக்டா? அப்போ அந்த 2 பங்கு படிக்கணும்னா புத்தகத்தில் எங்கெங்க இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். கரெக்டுங்களா? கரெக்டா? ரைட். அப்போ இதில் முதல் இந்திய அரசியலமைப்பு. இந்திய அரசியலமைப்புன்னு எடுத்துக்கிட்டா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 6th புக்கில் வந்து செகண்ட் டைமில் செகண்ட் லெசனாக இந்திய அரசியலமைப்பு சட்டம்னு இருக்கும். ரெண்டாவது 10th புக்கில் ஃபர்ஸ்ட் லெசனாக இந்திய அரசியலமைப்புன்னு இருக்கும். 12ஆம் வகுப்பில் ஃபர்ஸ்ட் லெசனாக இந்திய அரசமைப்பு அப்படின்னு இருக்கும். இந்த 3 லெசன் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா இந்த இந்திய அரசியலமைப்பு முடிஞ்சிருச்சுங்க. சரியா? ஆனால் அது நல்லா புரிஞ்சுங்க. இதில் வந்து முகவுரையும் இதுக்குள்ளே தான் இருக்கும். நான் என்ன பண்ணியிருக்கேன் நல்லா இந்த இடத்துல புரிஞ்சுங்க. ஏன்னா நீங்கள் நிறைய பேர் குழப்பிப்பீங்க. என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ இதில் கீழே வந்துட்டிங்களா? இங்கே பாருங்க. இப்போ இந்திய அரசியலமைப்புன்னு கொடுத்துட்டுனா அதில் பிடிஎஃப் 1 இது 6th புக் இருக்கும் மேபி. இது 10th புக்கு, இது 12th புக்கு. இந்த 3 புக்கில் இந்த இந்திய அரசியலமைப்பு என்னென்ன படிக்கணுமோ அதை மட்டும் கட் பண்ணி வச்சுருப்பாங்க. மொத்தம் யூனிட் இருக்காது, அதாவது மொத்தமாக. ஓகேவா? ஏன்னா அதுக்குள்ளே தான் முகவுரையும் இருக்கும், அடிப்படை உரிமையும் இருக்கும், அடிப்படை கடமையும் இருக்கும். கரெக்டா? புரியுதுங்களா? இப்போ இந்த இடத்துல இப்போ பாருங்களேன், அதில் இந்திய அரசியலமைப்பு என்னென்ன படிக்கணுமோ அதை மட்டும் கொடுத்துட்டோமா, முகவுரையை தனியாக பிரித்து கொடுத்துருப்போம் அந்த 3 புக்கில் இருக்கிறது. ரைட்டா? புரியுதுங்களா? அதே மாதிரி இப்போ பாருங்களேன், இங்கே பாருங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு அடிப்படை உரிமையா, அடிப்படை உரிமை நம்ம புக்கில் 3 புக்கில் இருக்குன்னு வச்சுங்க. எந்த இடத்துலேருந்து எந்த இடத்து வரைக்கும் இருக்குதோ அதை மட்டும் கட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. பாருங்க, நான் என்ன காமிக்கிட்டோமா, அந்த பிடிஎஃப்னு இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணால் நம்ம வெப்சைட் போகும். நம்ம கூகுள் டிரைவில் தான் வச்சுருக்கேன், நான் ஒன்றும் பெருசாலாம் இல்லை. சரிங்களா? இப்போ பாருங்கள், கூகுள் டிரைவில் வந்துட்டிங்கன்னா அந்த பர்டிகுலர் புக்கில், ஏன்னா அந்த லெசன் லிஸ்ட்டு கொடுத்துருக்கேன், அந்த புக்கில் 3 பக்கம் தான் ஃபர்ஸ்ட் பிடிஎஃப். சரியா? இதில் இங்கே பாருங்களேன், இதை இருக்கு பாருங்க, இந்திய அரசியலமைப்பு இருங்க, இது இல்லையா, 1 செகண்டு, ஒரு லோட் ஆகலை. சரியா? ரைட்டு. இதே தான் இதோ இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதை பாருங்கள், அடிப்படை உரிமையில் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, சுதந்திர உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமையெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இது 6th புக்கில் இருக்கும். அதை மட்டும் ஜஸ்ட் 3 பக்கம் தான். இதை மட்டும் கட் பண்ணி கொடுத்துருவோம். இதை மட்டும் நீங்கள் எடுத்து படிச்சுக்கலாம். இதில் முக்கால்வாசி படம் தான் இருக்குது. கிளியரா? புரியுதுங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், பேக் வந்துடுறேன். பேக் வந்துட்டோம்னே அந்த நம்ம பேஜுக்கு வந்துடும். நம்ம பேஜுக்கு வந்துட்டோம்னே இப்போ நான் ஃபர்ஸ்ட் பிடிஎஃப்ல அடிப்படை உரிமையில் 6th புக்கில் இருக்கிற 3 பக்கம் படிச்சாச்சு. அவ்வளோதான், வேற எதுவும் தேவையில்லை. மொத்தம் உட்காந்து படிச்சு கன்ஃபியூஷன் ஆக வேணாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னு கேட்டால், இங்கே பாருங்க, அடுத்தது இது பாருங்க, ஃபர்ஸ்ட் பிடிஎஃப் பார்த்தோமா அடிப்படை உரிமையில், ரெண்டாவது பிடிஎஃப் கிளிக் பண்ணுறேன். ரெண்டாவது பிடிஎஃப் கிளிக் பண்ணனா இது அதே கூகுள் டிரைவுக்கு கொண்டு போகும். அழகாக பிரித்து கொடுத்துருப்போம். இது 10th புக்கில் இருக்குது. 10th புக்கில் இருக்கிற அங்கே கலர் பாக்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, இது கொஞ்சம் லோட் ஆகிறதுக்கு ஸ்லோவாக இருக்கும். இது 3 பக்கம் தாங்க. சூப்பர்ல? ஸோ இந்த 3 பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, அடிப்படை உரிமைகள்னு இருக்கா, அதில் கலர் பாக்ஸோட இருக்குமா, இதை மட்டும் கட் பண்ணி கொடுத்துருக்கேன். சூப்பர்ல? ஸோ இப்போ இது ஒரு 3 பக்கம் தான், அழகாக படிச்சிடலாம். படிச்சுட்டு முடிச்சுட்டு இப்போ டவுன்லோட் பண்ணிங்க. சரியா? அடுத்தது இப்போ நான் அடுத்த பேக் வந்துடுறேன். பேக் வந்துட்டா இப்போ நம்ம வெப்சைட்டுக்கே வந்துடும். வெப்சைட்டுக்கே வந்துட்டா இப்போ அடுத்த பிடிஎஃப் என்னவோ அதை கிளிக் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? கிளிக் பண்ணால் இதே கூகுள் டிரைவ் வரும். அதில் நீங்கள் இப்போ இது டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா அதோ இருக்கு பாருங்கள், டவுன்லோட் சிம்பிள், ஒரு அம்புக்குறி கீழ் நோக்கி இருக்குது பார்த்தியா, இதை கிளிக் பண்ண டவுன்லோட் ஆகிடும். புரியுதுங்களா? அவ்வளோதாங்க. ஸோ எல்லாரும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மொத்த புக்கே கொடுத்துருவாங்க லெசன் அப்படின்னு. அது என்ன ஆகும், ஒரு லெசன் நீங்கள் படித்து முடிக்க 1 மணி நேரம் ஆகும். 3 லெசன் படிக்கணும்னு வச்சுங்க, 3 லெசன் படித்து முடிக்கிறதுக்கு 3 மணி நேரம் ஆகும். சோர்ந்துடும். என்ன படித்தோம் எப்படி படிச்சோன்னு நம்பிக்கை எதுவும் இருக்காது, அந்த நினைவு இருக்காது. ஸோ அதற்காக தான் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோன்னா, இப்போ பாருங்கள், அடிப்படை கடமையாக 2 புக்கில் இருக்குது. அந்த 2 புக்கில் எந்த ஏரியாவில் இருக்கோ அதை மட்டும் கட் பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ அரசு நெறிமுறைக்கு உட்படா 10th புக்கில் இருக்கா, அதை மட்டும் கட் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட 90% சிலபஸை பர்ஃபெக்டாக கொடுத்தாச்சு. மேபி ஏதாவது புத்தகத்தில் விட்டு இருக்கலாம், இல்லை அவுட் சோர்ஸில் அப்டேட் பண்ண மாதிரி இருக்கலாம். அதெல்லாம் நாங்கள் கூடிய சீக்கிரம் பண்ணிடுறோம். சரியா? ஸோ 90%, ஏன்னா இது எங்கேயுமே இருக்காது, ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம செஞ்சு கொடுத்துருக்கோம். பாருங்கள், எல்லா தலைப்புக்குமே தெளிவாக பிடிஎஃப் இருக்கும். சரியா? ஸோ மனித உரிமைகள் மொத்தம் 20 தலைப்பு. கரண்ட் அஃபேர் இதில் சேர்க்கல, கரண்ட் அஃபேர் அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு இதை முடிக்கலாம். அதுதான் சொன்னேன், 3ல் 2 பங்கு முதல்ல முடிப்போம், அதுக்கப்புறம் அந்த ஒரு பங்கை பற்றி சிந்திக்கலாம் அப்படின்னு தான். கிளியராக புரியுதுங்களா? கண்டிப்பாக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மேபி ஏதாவது தவறுகள் இருந்திருந்தாலோ அல்லது ஏதாவது தலைப்பு இதில் சேர்க்கலை, இந்த புக்கில் இருக்குது அதை சேர்க்கலைன்னா கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க, நம்ம அட்மின் கூடிய சீக்கிரம் சேர்த்துருவாங்க. இதிலே அப்டேட் பண்ணிடுவோம். சரியா? முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே 6th to 12th வரைக்கும் அப்டேட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? புரியுதா? சொல்கிறது புரியுதுங்களா? கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அடுத்ததாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா
ஜியாகிரபிக்கு கூடிய சீக்கிரம் ரெடி பண்ணிடுறோம். முக்கியமாக இன்னொரு அப்டேட் என்னன்னா, இப்போ நான் கொடுத்துட்டேன் இல்லையா, இந்த தலைப்பு எல்லாமே நம்ம வந்து இப்போ பொது தமிழ் கிளாஸ் எடுத்தோம் இல்லையா, அது கிளாஸ் எடுக்கிறோம் இல்லையா, அதே மாதிரி ஜென்ரல் ஸ்டடீஸுக்கும் இந்திய அரசியலமைப்பு, இந்திய ஆட்சியிலிருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் போட்டிருக்கோம். எப்படி பிளான் அப்படின்னு கேட்டால், இந்த பிளான் கரெக்டாக இருக்குமான்னு நீங்கள் சொல்லுங்கள். இப்போ ஒரு உதாரணத்துக்கு இன்னைக்கு தமிழ் கிளாஸ், ஓகேவா, தமிழில் ஒரு டாபிக். நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஃபர்ஸ்ட் நாள் தமிழ், செகண்ட் நாள் ஜிகே ஜென்ரல் ஸ்டடீஸ், அடுத்த நாள் தமிழ், அடுத்த நாள் ஜென்ரல் ஸ்டடீஸ். இந்த மாதிரி 1 to 1 நாள் உங்களுக்கு வந்து கிளாஸ். காலைல 6 மணிக்கு கிளாஸ் போடுவோம் இல்லையா, அதை 1 to 1 நாள் கிளாஸ் போடலாம் அப்படின்னு நாங்கள் ஐடியா பண்ணியிருக்கோம். அது உங்களுக்கு சூட்டபுள் ஆகுமா? முடிஞ்ச அளவுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேங்க. இப்போ பொது தமிழ் ஒரு தலைப்பு எடுக்கிறோம், அதில் 15 கேள்வி கேட்குறாங்க. ஈஸியாக சொன்னால் யூனிட் 3 எழுதும் திறன் இருக்கு இல்லையா, அந்த தலைப்பே எடுக்கிறோன்னு வச்சுங்களேன். அதில் 15 கேள்வி கேட்க போகிறாங்க. புது புக்கு, பழைய புக்கு, ஓல்டு கொஸ்டின் பேப்பர், அவுட் சோர்ஸ் சேர்த்து நடத்த போகிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா இப்போ இதே எடுத்துக்கலாம், இந்திய ஆட்சியல்னு எடுத்துக்கிட்டா இதில் 15 கேள்வி கேட்க போகிறாங்க. மொத்தம் 20 தலைப்பு இருக்குது, சரியா? ஸோ அப்போது நாங்கள் என்னென்னா இதை ஒரு மாதத்தில் முடிக்கலாம். ஸோ இது ஒரு 30 நாள், அது ஒரு 30 நாள், 60 நாளில் அழகாக இந்த 2 தலைப்பையும் ஈஸியாக பொறுமையாக சொல்லி கொடுத்துடலாம், சரியா? முன்னாடி முடிஞ்சால் நம்ம 50 நாளில் கூட முடிச்சுக்கலாம். நாங்கள் மேக்ஸிமம் வைக்கிறோம். ஒரு 15 கேள்வின்றதால ஒரு தமிழுக்கு 30 நாள், ஜென்ரல் ஸ்டடீஸுக்கு 30 நாள், மொத்தம் 60 நாளில் இந்த 2 யூனிட்டையுமே கம்ப்ளீட் பண்ணலான்ற ஒரு ஐடியா பண்ணியிருக்கோம். பட் இது எப்படி இருக்கும், ஏன்னா நீங்கள் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பீங்க, வேலைக்கு போயிட்டு வந்து ஷார்ட் டைம் படிக்கிறவங்களா இருப்பீங்க. ஒரு நாளைக்கு எல்லா கிளாஸும் கொடுத்தா உங்களால் பார்க்க முடியுமான்னு எனக்கு தெரியல. அது நீங்கள் எப்படி ஃபாலோ பண்ணுறீங்கன்னு தெரியல. அதை நீங்கள் கொடுக்குற ஃபீட்பேக்கை பொறுத்து தான் நம்ம வந்து ஒரு நாளைக்கு தமிழ் ஒரு கிளாஸு, ஜென்ரல் ஸ்டடீஸ் ஒரு கிளாஸு, மேத்ஸ் ஒரு கிளாஸுன்னு கொண்டு போகலாம். பட் அதுக்கு வந்து நீங்கள் குறைந்தபட்சம் 2.5 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் ஒதுக்குற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம சொல்கிற பிளான் என்னென்னா, 1 மணி நேரம் காலைல, 1 மணி நேரம் ஜென்ரல் ஸ்டடீஸ்க்காக இருந்தாலும் சரி, ஒரு நாள் ஜென்ரல் ஸ்டடீஸ், இன்னொரு நாள் தமிழ். டெய்லியும் 1.5 மணி நேரம், 1 மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரம் பார்த்துட்டே வந்தாவே போதும், ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். பட்டு நீங்கள் என்ன ஐடியா சொல்கிறீங்கன்னு தெரியல. நீங்கள் சொல்கிறத வச்சு நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம், சரியா? இதாங்க பிளான் ஸ்ட்ரக்சர். ஸோ அதுக்கு நான் வேர் டு ஸ்டடி கொடுத்துட்டேன், நோட்ஸ் கொடுத்துட்டேன். இதுக்கப்புறம் இதுக்கு வந்து குரூப் 4 தரத்தில் டெஸ்ட் கொஷனும், அதுக்கப்புறம் வந்து கிளாஸ் எல்டி மேடம் எடுத்துட்டாங்கன்னா முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா, புரியுதுங்களா? ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்திய ஆட்சியல்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணால் இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இதை கண்டிப்பாக எல்லாரும் நோட் பண்ணி வச்சுக்க, சரிங்களா? ஸோ கூடவே வாங்க, அரசு வேலையோடு போங்க. பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.